இப்போ லக்னத்துக்கு வந்து மறையிறாரு. ஆனா சந்திரன் கேந்திரத்தில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லக்னத்துக்கு 6, 8, 12 தனுசு லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சூரிய பகவான் வந்து 6ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கடக ராசின்னு வச்சுக்கோங்களேன். இல்லன்னா கன்னி ராசின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு கடக ராசினா 11ல, கன்னி ராசினா 9ல. அப்ப கன்னி ராசிக்கு 9ல சூரியன் இருக்காரு. விரையாதிபதி 9ல இருக்காரு. தப்பில்ல. ஆனா லக்னத்துக்கு 9 கூடியவன் ராசிக்கு 9ல இருக்காரு. அப்ப அவங்க வந்து பாக்கியத்த அந்த திசையில வந்து தகப்பனார்கிட்ட இருந்து வரக்கூடிய சொத்துக்களா இருக்கட்டும், தகப்பனார்கிட்ட இருந்து வரக்கூடிய பென்ஷனா இருக்கட்டும், தகப்பனார்கிட்ட இருந்து வரக்கூடிய ஆதரவா இருக்கட்டும், தகப்பனாருக்கு குடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டா இருக்கட்டும், எல்லாமே கிடைக்கும். ஆனால், இவர் வந்து முயற்சி பண்ணி கிடைக்கிற மாரி ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படும். புரியுதுங்களா? இதுதான் லக்னத்துக்கு 6ல மறைஞ்சாலும், சந்திரனுக்கு வந்து கேந்திரத்தில வந்தா, அவங்க உணர்வுபூர்வமா அத உணர்ந்துருவாங்களே தவிர, விதிக்கப்பட்ட விதியில வந்து குறைபாடா இருந்தா கூட, உணர்வு அதாவது வந்து நான் வந்து திருப்தியா சாப்பிட்டேன் அப்படிங்கிற உணர்வு தான் முக்கியமே தவிர, சாப்பாடு உயர்ந்த ரகமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு திருப்தி தான் முக்கியம். அந்த திருப்தி வந்து அவங்களுக்கு அளிச்சிரும். ஏன்னா சந்திரன்ங்கிறது மனோகாரகன். மனோ தத்துவத்துக்கு அதிபதி. நன்றி.